மறிக்கொழுந்து ஏற்றுமதி, மருவு ஏற்றுமதி. இந்த மருவும் மறிக்கொழுந்தும் திண்டுக்கல் மாவட்டத்தை தவிர வேற எந்த நிலப்பரப்பிலும் வராது. அல்லது இந்த நிலத்தில் தற்போது அமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா ஐபெரியசாமி அவர்கள், அவருக்கும் இந்த மண் திருட்டுக்கும், அவருக்கும் இந்த மலை திருட்டுக்கும், அவருக்கும் இந்த காடுகள் அழிப்புக்கும் தொடர்பில்லை என்று இவர்களால் சொல்ல முடியுமா? 2 தடவை அமைச்சர், 3 தடவை சட்டமன்ற உறுப்பினர், இந்த முறையும் சட்டமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் என்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறாரே ஐயா சீனிவாசன் அவர்கள். இவர் நடத்துகிற குவாரி எத்தனை? இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்று தமிழ் மறை தந்த நம் பாட்டன் முப்பாட்டன் வள்ளுவன் நமக்கு கற்பிக்கிறான். 2023ஆம் ஆண்டு ரஷ்ய நாட்டிலே புனித பீட்டர் சதுக்கத்தில் ஒரு குரல் ஒலித்தது. என் தலைமுறையினரை பார்த்து நான் ஒரு கேள்வி எழுப்புகிறேன். என் நிலத்தில் எண்ணற்ற வளங்கள், எல்லா மக்களுக்கும் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அத்தனை வளங்களும் என் நிலத்தில் நிறைந்து கிடக்கிறது. ஆனாலும் உலகத்தீரே ஏன் எங்களை இன்னும் பிச்சைக்காரர்களாக வைத்திருக்கிறீர்கள்? ஆப்பிரிக்க கண்டம் முழுவதும் உலகத்திற்கே அனைத்தையும் வழங்கக்கூடிய அளவுக்கு வளங்கள் நிறைந்திருந்தும் ஆப்பிரிக்க மக்களை நீங்கள் ஏன் இன்னும் ஏளனமாக பார்க்கிறீர்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல் வேறு யாருமல்ல என் அன்பு சொந்தங்களே, பர்கினோ பெசோ என்ற நாட்டினுடைய அதிபர் இப்ராஹிம் ட்ராரே என்பவருடைய குரல் தான். உலகத்தில் தங்கம் உற்பத்தியில் முதல் 4 நாடுகளில் இடம்பெற்றிருப்பது பர்கினோ பெசோ. ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய 4 நாடுகளில் பர்கினோ பெசோவும் ஒன்று. எண்ணற்ற இயற்கை வளங்கள், நீர்வளம் இருக்கிறது, நிலவளம் இருக்கிறது, மக்களிடத்திலே உழைக்கும் ஆற்றல் இருக்கிறது. ஆனாலும் உலக நாட்டினுடைய ஒரு அடிமை நாடாக, உலக வல்லாதிக்கத்தின் ஒரு அடிமை நாடாக பர்கினோ பெசோ இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது என்று அந்த இளைஞன் நினைத்தான். அவனுக்கு முன்னத்தி ஏறாக ஒருவன் இருந்தான், தாமஸ் சங்கரே என்பவன். பிரெஞ்சு காலனி ஆதிக்கத்தில் நான் இனிமேல் இருக்க முடியாது என்று அந்த காலனி ஆதிக்கத்துக்கு அடிமை அரசாக இருந்த அதிபரை எதிர்த்து போரிட்டு அவன் அதிகாரத்துக்கு வருகிறான். அதுவரை இருந்த அதிபர்கள் பிரெஞ்சு காலனி ஆதிக்கத்திற்கு துணை நின்றார்கள், அவர்கள் கொள்ளையடிக்க துணை நின்றார்கள். ஆனால் இவன் அனைத்தையும் மாற்றுகிறான். மாற்றி நான் ஒரு அதிபராக எல்லா இதுவரை இருந்த அதிபர்கள் போல எல்லா பாதுகாப்பும் வளங்களும் அல்லது சொத்துக்களும் அல்லது சுகபோகங்களும் கொண்டு நான் வாழ விரும்பவில்லை, நான் இறுதி வரை ஒரு ராணுவ போராளியாகவே இருக்க விரும்புகிறேன் என்று எளிய மக்களிடத்திலே தாமஸ் சங்கரே வாழ்ந்து வந்திருந்தான். இறுதியில் வல்லாதிக்க அரசுகளின் அழுத்தத்தை தாங்க முடியாமல் அவர்கள் கொல்லப்பட்டான். 1960களுக்கு பின்பு மீண்டும் அந்த நாடு பிரெஞ்சு காலனி ஆதிக்கத்தின் ஒரு பகுதியாக மாறியது. அதிலிருந்து ஒருவன் வந்தவன் தான் இப்ராஹிம் ட்ராரே. 2023ஆம் ஆண்டு பீட்டர் சதுக்கத்தில் முழங்கினான இப்ராஹிம் ட்ராரே, அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் 2009ஆம் ஆண்டு ஈழத்திலே இனப்படுகொலை நடந்த பொழுது உங்கள் வயிற்றில் பிறந்த எளிய பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இந்த கட்சியை தொடங்கி இதே போன்று இங்கே இருக்கக்கூடிய தாய் தமிழ் சொந்தங்களே, இங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகளே, இங்கே அரசியல் செய்து கொண்டிருக்கிற அதிகார வர்க்கங்களே, உங்களை பார்த்து கேட்கிறோம், இந்த தாய் தமிழ் நாட்டில் என்ன வளமில்லை? எங்கள் வாட்டன் பட்டுக்கோட்டை வாடினானே, என்ன வளமில்லை இந்த திருநாட்டில்? ஏன் கையை ஏந்த வேண்டும் என்ற அயல் நாட்டில்? அப்படி என்ன வளமில்லை இந்த தாய் நாட்டில் என்று 2009ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய வயிறாக. என் அன்பு சொந்தங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அமர்த்தியாசன் என்ற நோபல் பரிசு பெற்ற பொருளாதார வல்லுநர் அவர் சொல்லுகிறார், தமிழ்நாடு மட்டும் தனி நாடாக இருந்தால், தமிழ்நாடு மட்டும் தனி நாடாக இருந்தால் இன்று உலக வல்லாதிக்க நாடுகளில் ஒன்றாக இருக்கும். அத்தனை செல்வ வளங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாடு தமிழ்நாடு. மேற்கு தொடர்ச்சி மலைகளா, கடல் பரப்பா, நில வளங்களா, நீர் வளங்களா, ஆறுகளா, அத்தனையும் நிறைந்திருக்கக்கூடிய வளமிக்க நாடு தமிழ்நாடு. ஆனால் இந்த தமிழ்நாடு இன்னைக்கு எப்படி இருக்கிறது என்பதை என் அறிவார்ந்த சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம்? நம்ம இந்த நிலைக்கு, இந்த இழிநிலைக்கு தள்ளிய பெருமக்கள் யார்? யார் தள்ளியது? ஏன் இதுவரை நாம் சிந்திக்கவே இல்லை? கணக்கில் அடங்கா வளக்கொள்ளைகள், கணக்கில் அடங்கா நீர் வளக்கொள்ளை, கணக்கில் அடங்கா திருட்டு, கொள்ளை, இயற்கை வளக்கொள்ளை எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் சகித்துக் கொண்டே இருக்கிறோம். நாம் சகித்துக் கொண்டே இருக்கிறோம். ஒரு பெரிய மனச்சோர்வுக்கு மக்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். என்ன மனச்சோர்வு? இந்த 50 ஆண்டுகளில், இந்த 50 அல்லது சுதந்திரம் பெற்ற பின்பு 1952ஆம் ஆண்டு முதல் பொது தேர்தல், அதிலிருந்து இந்த 2026 தேர்தல் வரை நீங்கள் பார்த்த தூய தலைவர்கள் என்று யாரை சொல்லுவீர்கள்? நேர்மையான தலைவர்கள் என்று யாரை சொல்லுவீர்கள்? யாரை சொல்லுவீர்கள்? விடுதலை பெற்றதற்கு முன்பு ஐயா ஓமந்துரா ரெட்டியார், பக்வத் சலம், ராஜாஜி,
இவர்களுடைய அரசியல் நேர்மையில் எவரும் குறை சொல்ல முடியாது. அதற்கு பின்பு ஐயா காமராஜருக்கு பின்பு இந்த நிலத்தில் நீங்கள் தலைவர்கள் என்று சுட்டிக்காட்டுகிற எவராவது ஒருவர் நேர்மையோடு வாழ்ந்த வரலாறு உண்டா, அல்லது நேர்மையோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சான்று உங்களால் கொடுக்க முடியுமா? கடைசியாக 1969ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற அறிஞர் அண்ணா அவர்கள், அவரோடு இந்த நேர்மை, அரசியல் தூய்மை, நேர்மை புதைக்கப்பட்டு விட்டது. அதற்கு பின்பு இந்த 50-60 ஆண்டுகளில் நீங்கள் காட்டியிருக்கக்கூடிய தலைவர்கள் யார்? யார்? ஐயா கருணாநிதி, தட்சிணாமூர்த்தி என்ற கருணாநிதி, கோபாலமேனன் என்ற எம்ஜிஆர், கோமலவள்ளி என்ற ஜெயலலிதா. இவர்களை தவிர நீங்கள் காட்டிய தலைவர்கள், இந்த நிலத்தினுடைய தலைவர்கள் என்று யாரை காட்டுவீர்கள்? கடந்த வாரத்திலே மறைந்து போனார் ஐயா நல்லகண்டுவை நீங்கள் தலைவர் என்று ஏற்பீர்களா? ஏற்பீர்களா? இந்த நிலத்தின் வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக போராடி 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 இறுதி மூச்சு வரை அரசு மருத்துவமனையிலே இருந்து மாண்டு போனாரே ஐயா நல்லகண்டு, அவரை நீங்கள் தலைவர் என்று ஏற்பீர்களா? இந்திய பொதுவுடைமை கட்சியினுடைய அலுவலகத்தில் இருந்து பேருந்து நிலையம் வரை ஒரு ஊர்வலம். இந்திய நாட்டினுடைய விடுதலைக்கு போராடினார், சிறை சென்றார், 9 ஆண்டுகள் சிறைவாசம் அடைந்தார். தன் வாழ்நாள் முழுக்க, இந்தியா விடுதலை பெற்ற தன் வாழ்நாள் முழுக்க ஒரு வார்டு கவுன்சிலராக கூட ஐயா நல்லகண்டு அவர்கள் இல்லை. அவருக்கு இல்லாத தகுதி இந்த திமுகவில், அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லது காங்கிரஸில், பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பவர்களுக்கு உண்டா? இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்று சிறை சென்ற போது 18 வயது இளைஞன் தன் முகத்தில் அரும்பு மீசை முளைத்துக் கொண்டிருந்தது. இந்த போராட்ட களத்திலே உன்னோடு துணை நின்றவர்கள் யார் யார் என்று வெள்ளையன் அடிக்கிறான், துன்புறுத்துகிறான், கேட்கிறான், அழுத்துகிறான். ஆனாலும் ஒரு வார்த்தை கூட வாய் திறக்கவில்லை. என்னால் சொல்ல முடியாது என்று மறுக்கிறார் ஐயா நல்லகண்டு அவர்கள். இறுதியாக வெள்ளைக்காரன் தான் குடித்துக் கொண்டிருந்த சுருட்டிலும் சிகரெட்டிலும் இருந்து சிகரெட்டை எடுத்து மீசை முடியை சுட்டு 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 துன்புறுத்தினான். ஆனாலும் ஐயா நல்லகண்டு ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, காட்டிக் கொடுக்க முடியாது என்று மறுத்தார். ஆனால் இன்றைய இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு அந்த நேர்மையும் உண்மையும் எளிமையுமான ஐயா நல்லகண்டுவை நாம் கற்பித்துக் கொடுத்திருக்கிறோமா, சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? எப்படிப்பட்ட அரசியல் இங்கு வளர்ந்திருக்கிறது? எப்படிப்பட்ட அரசியல் இங்கு வேண்டும்? இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழலில் தான் என் அன்பு மக்களே, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் கடந்த 15 ஆண்டுகளாக இந்த களத்திலே நாங்கள் போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் கருணாநிதியை பார்த்து, ஜெயலலிதாவை பார்த்து, எம்ஜிஆரை பார்த்து அரசியல் செய்ய வந்த பிள்ளைகள் அல்ல. எங்களுடைய தலைவன் மேதகுவே பிரபாகரன் என்ற பெரும் நெருப்பை பார்த்து அரசியல் செய்ய வந்த பிள்ளைகள். ஏன் ஒரு மாற்று அரசியல் பாதையை முன்னெடுத்து வருகிற பொழுது அது மிகவும் கடினமானதாக இருக்கும். அம்மையார் அருந்ததிராய் கற்பிக்கிறார்கள். இந்தியா வல்லரசு என்பது ஒரு பேய்க்கனவு என்ற புத்தகத்தினுடைய முகப்பில் எழுதுகிறார் அம்மையார் அருந்ததிராய் அவர்கள். இங்கே பொது உடைமை சித்தாந்தம் பேசி வந்த கட்சிகள் முதலாளித்துவத்தில் தங்களை கரைத்துக் கொண்டன. முதலாளித்துவம் செய்து வருகிற அந்த கட்சிகள் மக்களின் வல்லாதிக்க கரங்கள் கொண்டு அடக்கி ஒடுக்கி அச்சுறுத்துகின்றன. அப்ப இங்க என்ன வேண்டும்? ஒரு புது வகை தத்துவம் இங்கே தேவைப்படுகிறது. அது மக்களின் மனங்களிலிருந்து கசிந்துருகி பிறக்க வேண்டும். என் அன்பு சொந்தங்களே, அப்படி மக்களின் மனங்களிலிருந்து கசிந்துருகி எவரும் கேட்பதற்கு நாதி இல்லையா? இதை சரி செய்ய மாட்டார்களா, அதை செய்ய மாட்டார்களா, இது சரியா அது சரியா என்று மக்கள் குமரிக்கொண்டிருந்த காலத்தில் தான் ஒரு கட்சி உதயமானது. அதுதான் நாம் தமிழர் கட்சி. அந்த நாம் தமிழர் கட்சி தான் இத்தனை ஆண்டு காலமும் தேர்தலில் தனித்து நின்று இந்த தேர்தலிலும் தனித்தே களம் காண்கிறது. ஏன்? உண்மையும் நேர்மையுமான ஒரு அரசியலை இந்த நிலத்திலே விதைக்க வேண்டும் என்பதற்காக. ஐயா நல்லகண்ணு எடுத்து வந்த அரசியலை, ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியார் எடுத்து வந்த அரசியலை, பக்தச்சலம் பின்பற்றிய நேர்மையான அரசியலை உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எடுத்து வர வேண்டும் என்று நினைக்கிறோம். அதுதான் நாம் தமிழர் கட்சி. திமுக இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறது. சற்றேறக்குறைய ஐயா கருணாநிதி அவர்கள் 5 முறை முதலமைச்சர். அவருடைய அன்பு மகன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்து விட்டார். அவருடைய திமுக குடும்பத்தினுடைய இளவரசர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆக்க போராடி கொண்டிருக்கிறார்கள். அதிமுக ஆட்சியில் இருந்து விட்டது. எம்ஜிஆர் ஆண்டு விட்டார், ஜெயலலிதா ஆண்டு விட்டார், இப்போது ஐயா எடப்பாடியும் ஆண்டு விட்டார், பன்னீர்செல்வம் ஆண்டு விட்டார், போய் மாண்டு விட்டார் திமுகவில். இப்ப திருப்பவும் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக போராடிட்டு இருக்கிறார். என்ன செய்ய போகிறார்கள்? இதுவரை என்ன செய்திருக்கிறார்கள், என்ன செய்ய போகிறார்கள்? இருவரும் ஏதாவது சொல்ல முடியுமா? திமுக ஆட்சி காலத்தால் இப்படி ஒரு நிலையான திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். எங்களுடைய தாய்மொழி தமிழ், எங்கள் உயிர் தமிழ், உயிர்மொழி தமிழ். இந்த உயிர்மொழி தமிழை நாங்கள் பாதுகாத்து எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், வழிபாட்டு மொழியாக, வாழ்வியல் மொழியாக, பண்பாட்டு மொழியாக, பயன்பாட்டு மொழியாக நாங்கள் நிலைநிறுத்திருக்கிறோம் என்று திமுக சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அதிமுக சொல்ல முடியுமா? நாங்கள் எல்லா இடத்திலும் தமிழ் மொழியை நாங்கள் நிறுவியிருக்கிறோம், தாய்மொழி தமிழ் எங்கள் உயிர் ஒன்றது என்று அதிமுக சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இல்லை.
தாய் மொழி செத்துருச்சு, கொல்லப்பட்டு விட்டது. உன் பண்பாடு அழிந்து விட்டது, உன் பயன்பாடு அழிந்து விட்டது, உன் வாழ்வியல் அழிந்து விட்டது, உன் கலாச்சாரம் அழிந்து விட்டது, சீரழிந்து விட்டது. யார் காரணம்? யார் காரணம்? இந்த அரசியல். இந்த அரசியல் முதலிலே ஆங்கில வள பள்ளிகளை மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் தொடங்கி வைத்தது ஐயா ஜெயலலிதா, ஐயா எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் அரங்க நாயகம் என்ற ஒருவர் கல்வி அமைச்சராக இருந்தபோதுதான் ஆங்கில வழி கல்வியை தொடங்கி வைக்கிறார்கள். சிதைத்தது யார்? அதை நீரூற்றி வளர்த்து கிளர்ச்சி செய்து இன்று கல்வி என்பது ஒரு வர்த்தகமாக மாறி நிற்பதற்கு காரணம் இந்த திமுக, இந்த அதிமுக. மொழி இல்லை, உன்னுடைய கல்வி உங்களிடத்தில் இல்லை, உங்கள் கலாச்சாரம் இல்லை, உங்களுடைய பண்பாடு இல்லை, உங்கள் வாழ்வியல் இல்லை, எல்லாவற்றையும் அழித்துவிட்டு இறுதியாக வந்து நின்றார்கள். இருந்தது இயற்கை வளம் மட்டும்தான். 1983ஆம் ஆண்டு ஐநா மன்றத்திலே உலக அரங்கிலே உலக வல்லாதிக்க நாடுகள் ஒன்று கூடி கேட்ட பொழுது இயற்கை வளங்களை நாங்கள் ஆய்வு செய்வதற்கு எடுக்குவதற்கு எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று ஐநா மன்றத்தில் கேட்டபோது ஒரு பெண்மகள், வீர பெண்மகள் ஐநா மன்றத்திலே முழங்கிவிட்டு வந்தால், இந்திய நாட்டினுடைய இயற்கையை நான் எவரையும் தொட அனுமதிக்க மாட்டேன், ஏனென்றால் எங்கள் நாட்டிலே கட்டுக்கடங்காத மக்கள் தொகை பெருக்கம் இருக்கிறது, அத்தனை மக்களுக்கும் உணவை கொடுப்பது இயற்கை தான், இயற்கை வளங்கள் தான், அதை ஒருபோதும் நான் தொட அனுமதிக்க மாட்டேன் என்று அம்மையார் இந்திரா காந்தி முழங்கிவிட்டு வந்தார். ஆனால் அப்படி பாதுகாத்து வைக்கப்பட்ட இந்த இயற்கை வளங்கள் இன்று எப்படி சூறையாடப்படுகிறது என்று என் அறிவார்ந்த பெற்றோர்கள் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், சிந்தியுங்கள். திண்டுக்கல் மாநகரம், திண்டுக்கல் மாநகரை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளிலும் கல்குவாரிகள் யார் வைத்திருக்கிறார்கள்? திண்டுக்கல் மாநகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதியில் மரங்களை வெட்டி அழிப்பவர்கள் யார்? திண்டுக்கல் மாநகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை குளங்களிலும் மண்ணை அள்ளி தின்பவர்கள் யார்? யார்? இதற்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தம் இல்லையா? அல்லது இந்த மண்ணினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஐயா, இவர் எத்தனை தடவை சட்டமன்ற உறுப்பினர்? 2 தடவை பாராளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர், 2 தடவை அமைச்சர், 3 தடவை சட்டமன்ற உறுப்பினர், இந்த முறையும் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் என்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறாரே ஐயா சீனிவாசன் அவர்கள். இவர் நடத்துற குவாரி எத்தனை? இவர் இந்த மண்ணுக்கு செய்த ஒரு நல்ல செயலை எவராவது ஒரு பட்டியலிட்டு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அல்லது இந்த நிலத்தில் தற்போது அமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா ஐபெரியசாமி அவர்கள், அவருக்கும் இந்த மண் திருட்டுக்கும், அவருக்கும் இந்த மலை திருட்டுக்கும், அவருக்கும் இந்த காடுகள் அழிப்புக்கும் தொடர்பில்லை என்று இவர்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? என் அன்பு சொந்தங்கள், ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள். இவர்கள் எல்லோரும் தங்களுடைய சுயலாபத்திற்காக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா, காங்கிரஸ், இவர்கள் எவருக்கும் இங்கே வேறுபாடு இல்லை, எல்லோரும் ஒன்றுதான். எதுல? அடிக்கிற திருட்டுல, கொள்ளையில, எல்லாவற்றிலும் இவர்கள் ஒன்றாகத்தான் இருப்பார்கள். இவர்கள் ஒருபோதும் மக்களின் நலன் சார்ந்து சிந்திக்க மாட்டார்கள், மக்களின் வாழ்வை சார்ந்து சிந்திக்க மாட்டார்கள், மக்களின் எதிர்காலத்தை பற்றி இவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். இவர்களுக்கு என்ன லாபம்? இவர்கள் கொள்ளையடித்து சொத்து சேர்க்க என்ன பாதுகாப்பு? இன்னும் எதையெல்லாம் கொள்ளையடிக்கலாம், அதற்கு ஒரு அதிகாரம் தேவை. மக்களை முட்டாளாக்கி காசு கொடுத்து, அண்டா கொடுத்து, குண்டா கொடுத்து, ஹாட் பாக்ஸ் கொடுத்து, எதை கொடுத்தாவது அதிகாரத்தை அடைய வேண்டும். அதற்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த திமுக அரசை எதிர்த்து, இந்த திமுக அரசினுடைய செயல் திட்டங்களை எதிர்த்து அதிமுக நடத்திய ஆர்ப்பாட்டம், போராட்டம் ஏதாவது ஒன்று என் அறிவார்ந்த பெற்றோர்களை உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? பாரதிபுரத்திலே புதிதாக புதுப்பிக்கப்பட்ட ஒரு பள்ளி, மாநகராட்சியினுடைய பள்ளி, மாநகராட்சி புதுப்பிச்சிருக்காங்க, மேற்கூரை எல்லாம் பூசி இருக்கிறாங்க. மதியம் 2 மணி போல 5 மாணவர்கள் தலையில் மேலே இருந்து மேற்கூரை இடிந்து விழுந்து பாதிப்புக்கு உள்ளானார்கள். இதை கண்டித்து ஐயா திண்டுக்கல் சீனிவாசன் விட்ட அறிக்கை, எடுத்த போராட்டம் ஏதாவது உண்டா? இது திமுக ஆட்சி காலம். திமுக ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு கொடுமையான நிகழ்வு நடந்திருக்கிறது. மாநகராட்சி பள்ளியினுடைய சுவர் இடிந்து விழுந்து மாணவர்கள் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறார்கள். திமுகவை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று அதிமுகவை சேர்ந்த ஐயா சீனிவாசன் போராடியதுண்டா? அல்லது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் எவராவது போராடியதுண்டா? மற்ற கட்சியெல்லாம் திமுக கூட்டணி கட்சிகள் ஒத்துவார்கள். ஏன் பேசல? அல்லது திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சாலைகள், மக்கள் பயன்படுத்தக்கூடிய இணைப்பு சாலைகள் தரமானதாக இல்லை. மாநகராட்சி நிர்வாகம் தோற்றுவிட்டது, மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதில் தோற்றுவிட்டது என்று திண்டுக்கல் மாவட்டத்திலே அதிமுக எடுத்த போராட்டம், பாரதிய ஜனதா கட்சி எடுத்த போராட்டம் ஏதாவது உண்டா? ஒன்றும் கிடையாது. திண்டுக்கல் மாநகராட்சி பகுதிகளிலே இருக்கக்கூடிய பாதாள சாக்கடை திட்டம் நீங்க போய் பாருங்க. அந்த ஸ்டேட் பேங்க் முன்னாடி, தங்கமயில் ஜுவல்லரிக்கு முன்னாடி நடு ரோட்ல ஊத்து வந்துகிட்டு இருக்கும். உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க வந்து ஊத்து நீர் அப்படின்னா இங்க வாங்கம்மா அப்படின்னு கூட்டிட்டு போய் நீங்க அங்க போய் காட்டுங்க. நான் கூட சொல்லிட்டு இருந்தேன், நான் ஒரு முடி நல்ல நாட்டை கொண்டு வந்து நடு ரோட்ல நடுற போராட்டத்தை நடத்தினாதான் நீங்க திருந்து வாங்க போனேன். எத்தனை வருஷமா அந்த ஊத்து வருது? இன்னைக்கு நேரத்துல அதிமுக ஆட்சி காலத்துல வந்துச்சு, இன்னைக்கு வருது. பாதாள சாக்கடை திட்டம் தோற்றுவிட்டது. கழிவு நீரை சுத்திகரிக்காமல் நேரடியாக பொன்னுமாந்திரை வழியாக குடகநாட்டில் கலக்கிறார்கள். இது குறித்து குடகநாட்டில் கலக்கும் போது ஐயா இருக்கார்ல, ஐயா திண்டுக்கல் சீனிவாசன், அவருடைய ஊரு குட்டியப்பட்டி வளையா போய் தான் கிடக்குது. என்றைக்காவது அதிமுக போராடி இருக்கிறதா? பாரதிய ஜனதா போராடி இருக்கிறதா?
போராடி இருக்கிறதா? திமுகவுடைய இந்த அராஜக போக்கை எதிர்த்து சண்டையிட்டு இருக்கிறதா? இல்ல இல்ல. இப்படி எண்ணற்ற விடயங்களை சொல்ல முடியும் அன்பு சொந்தங்களே. திமுக செய்கிற அத்தனை அயோக்கியத்தனங்களுக்கும் துணை நிற்பது அதிமுக பாரதிய ஜனதா. அதிமுக செய்கிற அத்தனை திருட்டுத்தனத்துக்கும் துணை நிற்பது திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள், பொதுவுடைமை கட்சிகள். என்ன வேறுபாடு? என்ன வேறுபாடு? என் அன்பு சொந்தங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். திண்டுக்கல் என்பது திண்டுக்கல் தமிழ்நாட்டினுடைய காலந்தி என்று போற்றப்படுகிறது. தமிழ்நாட்டினுடைய காலந்தி என்றால் என்ன? என்ன தமிழ்நாட்டின் காலந்தி என்றால் அத்தனை வகையான பூக்களும் இங்கே உற்பத்தி ஆகும். அத்தனை வகையான, இங்கே சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களிலே அத்தனை வகையான பூக்கள் உற்பத்தி ஆகும். இன்னைக்கு எங்காவது இருக்குதா? கனகாம்பரம் ஏற்றுமதி இங்கிருந்து சென்னைக்கு, மறிக்கொழுந்து ஏற்றுமதி, மருவு ஏற்றுமதி. இந்த மருவும் மறிக்கொழுந்தும் திண்டுக்கல் மாவட்டத்தை தவிர வேற எந்த நிலப்பரப்பிலும் வராது. எவ்வளவு செழிப்பா இருந்துச்சு. இன்னைக்கு திண்டுக்கல் வந்து தமிழ்நாட்டுடைய காலந்தனை யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இந்த சிறப்பை இழந்தது காரணம் இவர்கள் அடித்த கொள்ளை, இவர்கள் வைத்திருக்கக்கூடிய கல்குவாரி, இவர்கள் வெட்டிய மரங்கள், இவர்கள் சூறையாடிய இயற்கை வளங்கள் தான். இயற்கை வளங்கள் தான். திமுக கொள்ளையடித்தா அதிமுக வாய் மூடிக்கொள்ளும், அதிமுக கொள்ளையடித்தார் திமுக வாய் மூடிக்கொள்ளும். இது இரண்டு பேரும் திருட்டு திராவிட கட்சிகளுக்கு, தேசிய கட்சிகள் இரண்டும் துணை நிற்கும் என்றால் எங்கு மக்கள் அரசியல் தேவைப்படுகிறது? எங்கு தேவைப்படுகிறது? அதைத்தான் என் அன்பு மக்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும்.